வணக்கம். இன்றைக்கி சமையல் வேலை எதுவும் பெருசாக இல்லை. காலத்தையே சோறு பொங்கி பருப்பு குழம்பு வச்சு ஈரல் கிரேவி வச்சு சமையல் வேலையை முடிச்சாச்சு. சமையல் வேலை அவ்வளோதான். துணியும் காலத்தையே துவைச்சிட்டேன். இம்சை பிடிச்ச பெரிய வேலையெல்லாம் முடிஞ்சுது. வெளியே மட்டும் ஒரு குட்டி வேலை இருக்குது. அது என்னென்னா, எங்கள் வீட்டில் வெள்ளரிக்காய் நிறைய முளைக்கும். நான் அதை பெருசாக கண்டுக்க மாட்டேன். தண்ணி ஊற்றாமல் போட்டுருவேன். அப்படி கரிஞ்சு வீணாக போயிடும். அப்படி இல்லைன்னா நிறைய பூ பூக்கும். ஆனால் காய் எதுவுமே காய்க்காது. அப்படியே 1-2 காய் காய்ச்சாலும் பெருசாலாம் வராது. குட்டி ஒன்று இருக்கும், அப்படியே விளைஞ்சி அப்படியே வீணாக போயிடும். சரி, டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலான்னு பறித்து வாயில் வச்சு கடித்தா ஒரே உப்பு. இந்த வாட்டி அதே மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் செடி தனியாக வளர்ந்து நிற்கி. அதில் நிறைய பூவும் பூத்துருக்கு. அதில் உள்ள கொடி பக்கத்தில் உள்ள ரோஜாவிலையெல்லாம் நல்லா சுற்றுது. சரி, அப்போ கொடியெல்லாம் எடுத்து தனியாக கயிறு கட்டி விடுவோம். இந்த வாட்டியாவது வளருதா பார்ப்போம் அப்படின்னு கயிறு கட்டிகிட்டு இருக்கும்போது தான் கவனிச்சு அதில் ஒரு குட்டி வெள்ளரிக்காய் பிஞ்சு வேறு வந்திருக்கு. சரி, அப்போ கயிறை கட்டுவோம். வெள்ளரிக்காய் பெருசாக இந்த வாட்டியாவது பெருசாக வருதா பார்க்கலான்னு கயிறு கட்டினேன். கயிறு கட்டி சூப்பராக தண்ணியெல்லாம் அடித்து விட்டாச்சு. எங்கள் வீட்டில் நிறைய வெள்ளரிக்காய் முளைக்கும். ரோஜா செடியிலலாம் நிறைய குறுகுறாக முளைச்சி நிற்கும். எனக்கு அதை பிடிங்கி தூரப்பட மனசு இல்லை. குட்டி குட்டியாக அழகாக இருக்கா? சரி, நிற்கட்டும். எவ்வளோ தூரம் வளருதோ அவ்வளோ தூரம் வளரட்டும்னு விட்டுட்டேன். தனியாக நின்ன செடியில் மட்டும் கயிறு கட்டி விட்டுருக்கேன். வெள்ளரிக்காய் பெருசாக காய்ச்சிதுன்னா சொல்கிறேன்.